ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, நான் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன். ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நம்ம மத்தியில் அவர் அற்புதம் செய்வாரா? நான் முன்னாடி செய்வேன் பின்னாடி செய்வேன்றதுலாம் சொல்லலை. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எந்த நிமிஷம் வேணாலும் அவர் என்ன பண்ணுவார், அந்த மிடில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டீங்களோ, எப்போ நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். இப்போ நடக்குமா, எனக்கு இன்றைக்கி வேணும், எனக்கு நாளைக்கு வேணும், நீங்கள் கேட்குறத விட அவர் அதிகமாக தான் செய்வார். எப்பயுமே நீங்கள் கேட்குறத விட 100% அவர் அதிகமாக தான் நிச்சயமாக பர்ஃபெக்டாக செய்வார். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் செய்ய மாட்டார், எதிர்பார்க்காத நேரத்தில் செய்வார். அந்த டைம் நீங்கள் படுற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஸோ நிச்சயமாக நம்பிக்கையாக இருங்க. எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு எதை குறித்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக பலன் உண்டு. நிச்சயமாக நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. சலிப்புத்தன்மை இருக்கும். காத்திருந்து நம்மளுக்கு சலிச்சு போச்சே, ஐயோ இவ்வளோ நாள் நான் காத்திருந்தேனே, இவ்வளோ நாள் நடக்காதது இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சலிப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். எனக்கும் இருக்கும் சலிப்புத்தன்மை. ஒரு விஷயத்தை நான் கேட்டு அது எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு சலிப்புத்தன்மை இருக்கும். கேட்ட நேரத்தில் கிடைக்காம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் எந்த டைமில் எந்த நேரத்தில் அது எந்த வழியில் உங்களுக்கு அதை செய்யணும், எப்போ செஞ்சால் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும்னு அவருக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye.